ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து இந்த ஜெபத்தை குறித்து, ஜெபத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமென். சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கும்பொழுது, யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்று போதித்தது போல எங்களுக்கும் ஜெபத்தை குறித்து போதியும் என்று சொல்லி கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தின் ஆமென், அந்த வார்த்தைகள் மூலமாக ஒரு சில காரியங்களை கடந்த நாட்களில் தியானிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இப்போ ஜெப வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டிய காரியம், நம்ம ஏதோ ஒரு நாள் ஜெபிப்பதில்லை. ஒரு நாள் நான் அப்போலாம் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணையா, அநேகர் சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களில் தான் நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணோம் இப்படி ஜெபம் பண்ணோம். இல்லை, ஆமென். அப்போ ஜெப வாழ்க்கையில் என்ன காணப்படணும் அப்படின்னு சொன்னால், வழக்கமான ஜெபம். கடைசியாக வழக்கமான ஜெபம் இருக்கும். ஆமென். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஜெபம், அதன் பின்பதாக எல்லாவற்றையும் ஆமென் திரும்ப மீட்டுக்கொள்வதற்கு ஜெபம், வழக்கமான ஜெபம், வழக்கமான ஜெபம். இப்போ இன்றைக்கி அநேகர் ஜெபத்தில் தோல்வி அடைவதற்கு காரணம் அந்த வழக்கமான ஜெபம் இல்லை. ஆமென். வழக்கமான ஜெபம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்காது. இப்போ வேத புஸ்தகத்தில் அதற்கு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேலை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த பொழுதும் தன் வீட்டிற்குள் போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இப்போ வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம், அது தானியேலை குறித்து சொல்லும் பொழுது அங்கே தான் முன் செய்து வந்தபடி, அப்போ வழக்கமாய் ஜெபிக்கிற அனுபவம் தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆகவே தான் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து, அப்போ எந்த பத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜாவை தவிர, இப்போ தானியேலை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி முகாந்திரம் தேடும் பொழுது அவனை குறித்து சொல்கிறாங்க, அவங்க சத்துருக்கள் சொல்கிறாங்க. 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் யாதொரு குற்றத்தையும் குறைவையும் காணப்படலை. அப்போ அந்த மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்க, 5ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய தேவ விஷயத்தில் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு எந்த விதத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்பதை யார் அறிந்திருந்தாங்க? அவனுடைய சத்துருக்கு. இப்போ வழக்கமாய் ஜெபிக்கிற அனுபவம். இப்போ ஜெபத்திற்கு விரோதமாய் அநேக தடைகளை பிசாசானவன் கொண்டு வருவான், பிசாசானவன் கொண்டு வருவான். அப்போது தானியேல் தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனாய் கண்டான். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் அந்த எந்த விதத்திலும் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த வழக்கமான ஜெபத்தில் அவனை குறித்து எப்படியாகிலும் அவனை குற்றம் கண்டுபிடிக்கணும்னா அவன் தேவனை குறித்த காரியத்தில் மட்டும்தான். அப்போ அவன் ஜெப வீரன். அப்போ தானியேல் யார் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே ஜெபத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் தானியேலை நோக்கி பாருங்கள். ஆமென். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு என்ன ரகசியம் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஜெப வாழ்க்கை. இப்போ வழக்கமாய் ஜெபிக்கிற அந்த ஜெபம் இன்னைக்கு நம்ம இடத்துல காணப்படுதான்? ஐயா, நான் வழக்கமாய் ஜெபிக்கிறேனா, நான் பழைய காரியத்தையே சொல்லி கொண்டு இருக்கிறவனாக இருந்தால் நான் ஜெபத்தில் தோல்வி அடைந்தவனாக இருக்கிறேன். பழைய காரியங்கள் முன்பு நடந்தவைகளை சொல்லி கொண்டு இருந்தால் நான் ஜெபத்தில் தோல்வி அடைந்திருக்கிறேன். அப்போ இந்த நாளில் ஐயா, உங்கள் வாழ்க்கையில் வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கா? ஆமென். வழக்கமாய் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்களா? ஐயா, ஒரு குறிப்பிட்ட நேரம் என்னுடைய ஜெப நேரம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா அதிகாலையில் நான் கர்த்தரை தேடுறேன். இல்லை, வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் இருந்தது. நீங்கள் வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு வழக்கமாய் ஜெபிக்கிற. அப்போ பாருங்கள், வழக்கமாய் ஜெபிக்கிற அந்த அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? இன்னைக்கு அதை தான் நீங்கள் சோதிக்கணும். அப்போ கற்றுக் கொடுக்க வேண்டியவர் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி?
ஆமென். வழக்கமாய் ஜெபிக்கிற அந்த அனுபவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழக்கமாய் ஜெபம் பண்ணினார். இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணினார். வனாந்திரமான இடத்தில் போய் தனித்திருந்தார். ஆமென். அவர் எப்பொழுதும் அந்த தனித்திருக்கிற அந்த ஜெப வாழ்க்கை முழுவதும் ஜெபம் பண்ணினார். அப்போ வழக்கமாய் ஜெபிக்கிற அந்த அனுபவம். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் கூட தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததுக்கு ரகசியம் என்ன அப்படின்னா, வழக்கமாய் ஜெபிக்கிற மனுஷன். இப்போ வழக்கமாய் ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெபம், வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கோ, அவன் எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து அவனை சிறந்த ஒரு மனுஷியாய் கர்த்தர் மாற்றுவார். அந்த வழக்கமாய் ஜெபிக்கிற அனுபவம் ஏன் இன்னைக்கு நமக்கு தடைப்படுகிறது? ஏன் தடைப்படுகிறது? தானியேல் எப்படி அந்த வழக்கமான ஜெபத்தை அவர் கடைபிடித்தார் பார்த்தீங்கன்னா, நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அப்போ இவரை குற்றப்படுத்த வேண்டும், இவரை எப்படியாகிலும் இந்த பிரதானிகளில் இருந்தவனை ஆமென் சிறைப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி தான் முகாந்திரத்தை தேடினாங்க. அப்போ அவன் தேவனுடைய காரியத்தை தவிர வேற எதிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்க, ராஜாவாகிய உம்மை தவிர, ஆமென், ராஜாவாகிய உம்மை தவிர வேற யாரையும் ஆமென் நமஸ்கரிக்க கூடாது, உண்மைதான் நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தை அவர்கள் ரெடி செய்ய ஆமென் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. ஆமென். தானியேலுடைய காரியம் பாருங்க, ஒரு பத்திரத்தை ஆமென் அவர்கள் கொண்டு வராங்க. தானியேல் ராஜாவாகிய உம்மை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது ஐயா, வேற யாரையும் வணங்கக்கூடாது. அப்போ இந்த காரியம் எல்லாம் தானியேலுக்கு நன்றாக தெரியும். ஆமென். தானியேலுக்கு நன்றாக தெரியும் தனக்கு விரோதமாக என்னென்ன காரியத்தை செய்கிறார்கள் என்பதெல்லாம் தானியேலுக்கு தெரியும். ஆனாலும் பாருங்க, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தான் வழக்கமாய் செய்கிற, இன்றைக்கும் கூட வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமென், இன்றைக்கு ஜெபத்துக்கு தடை வரலாம், ஜெபம் பண்ணக்கூடாது, வேதம் வாசிக்கக்கூடாது, தடை வரலாம். ஆனாலும் கூட நீங்கள் என்ன பண்ணணும், வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆமென் செய்யணும். வழக்கமாய் கர்த்தரை தேடுகிற அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். வழக்கமாய் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னென்ன காரியத்தை செய்வீர்களோ அந்த காரியத்தை ஆமென் நீங்கள் செய்யணும். ஆமென். இனி வரக்கூடிய நாட்கள் இருளின் நாட்களாக இருந்தாலும் அந்த இருளின் நாட்கள் நீங்கள் எப்படி இருக்கணும், வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்படணும். வழக்கமாய் ஜெபிக்கிற அந்த அனுபவம் இருக்கணும். வழக்கமாய் ஜெபிக்கிறவனால தான் ஆமென் அவனுக்கு விரோதமாய் பின்னப்படுகிற எல்லா விதமான சதி ஆலோசனைகளையும் வஞ்சகங்கள் சூழ்ச்சிகளை எல்லாவற்றையும் மேற்கொண்டவன் கர்த்தருக்காக ஜெயம் எடுக்க முடியும். இப்போ தானியேல் ராஜாவாகிய உம்மை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதையா, 30 நாட்கள் உம்மை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் பத்திரம் ரெடி பண்ணாங்க. ஆனாலும் கூட ஆமென் அந்த பத்திரம் சரியாக இருந்தாலும் கூட ஆமென் அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணவே இல்லை. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு ரகசியம் என்ன, அவன் வழக்கமாய் கர்த்தரை தேடி நான் மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக அல்ல, ஆமென் ஜெப நேரம் கர்த்தருக்குரியது, அந்த நேரத்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஆமென். கர்த்தருக்குரிய நேரத்தை கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு அநேகர் வெட்கப்பட்டு போவதற்கு காரணம் என்ன, ஜெப வாழ்க்கை சரியில்லாமல். அப்போ அந்த ஜெப வாழ்க்கை இன்னைக்கு வழக்கமாய் செய்கிற அந்த ஜெபத்தை இன்னைக்கு ஆமென் சரி பண்ணுங்க. ஐயா வழக்கமாய் நான் ஜெபம் பண்ணுவேன், ஒரு குறிப்பிட்ட நேரம் இரவு நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன், மத்தியான நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த வழக்கமான ஜெப நேரத்தை உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறினது போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அப்போ இந்த காரியங்களை எல்லாம் அறிந்து ராஜா தரியு பாருங்க மிகவும் வேதனைப்பட்டு, அப்போ ராஜா முகாந்திரத்தை கண்டுபிடித்தாங்க. தானியேல் ஐயா எப்பொழுதும் வழக்கமாய் உண்மையே பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஐயா, எப்பொழுதும் வழக்கமாய் தானியேல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ராஜாவாகிய உம்மை நமஸ்கரிக்கவே இல்லை, வணங்கவே இல்லை, அவர் தன்னுடைய தெய்வத்தை ஆராதித்து கொண்டு இருக்கிறார் என்று வந்தபொழுது எல்லாரும் எப்படியாகிலும் தானியேலை கொன்று போடலாம் என்று சொல்லி வகை தேடினாங்க. ஆமென். அதே போல் அந்த சிங்க கெபியில் தானியேலை தூக்கி போட்டாங்க. ஆனாலும் நீங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், இரவு மிருகத்துடைய சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னால், இரவு நேரத்தில் தான் வேட்டையாடக்கூடியது மிருகங்கள். ஆனால் முழுவதுமாக நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் ஆமென் 16, 17 அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி 18ஆம் வசனம், பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும்
கீத வாத்திய முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான் ராம் முழுவதுமாக. அப்போ பாருங்க, வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் தானியேலுக்கு எப்படி ஜெயத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால், இரவு நேரம் வேட்டையாடக்கூடிய விலங்குகளுடைய சுபாவத்தை என்ன பண்ணினார், கர்த்தர் மாற்றி போட்டார். பசியோடு இருக்கக்கூடியது விலங்கு எந்த இறைனாலும் உடனடியாக அடித்து முழுவதுமாக அது கொன்று தின்றுவிடும். ஆனால் ராம் முழுவதுமாக இதுதான் நல்லா படிங்க. ஜெபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் ஏன் ஜெயத்தை கொடுக்கிறார்? அவன் ஆண்டவருக்காக பக்தி வைராகியம் காட்டினபடியினால் சிங்கத்தின் நாவுகளை எல்லாம் கர்த்தர் கட்டி போட்டார். அப்போ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். யாருக்கு? வழக்கமாய் ஜெபிக்கிறவனுக்கு. வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஆயிரமான போராட்டங்கள் வரலாம், வியாபாரத்தில் ஆயிரமான போராட்டங்கள் வரலாம், குடும்பத்தில் ஆயிரமான போராட்டங்கள் சஞ்சலங்கள் வரலாம், உங்களை குற்றப்படுத்தும்படி அநேக ஜனங்கள் எழும்பலாம். ஆனால் நீங்கள் வழக்கமாய் ஜெபிக்கிற மனுஷியாய் இருந்தால் ஊழியத்தில் உங்களுக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள் வந்திருக்கலாம், விரோதமாய் காரணமில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் வழக்கமாய் ஜெபிக்கிற மனுஷியாக நீங்கள் இருந்தால் கர்த்தர் தானியேலுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றினது போல உங்களுடைய காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். அது எத்தனை சிங்கங்களாய் இருந்தாலும், எந்த விதமான நாவுகள் குற்றப்படுத்தின அந்த நாவுகளை எல்லாம் கர்த்தர் கட்டி போடுவார். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிக மேன்மையான ஆசீர்வாதம். ஜெப வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிற காரியம். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. உங்களுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் உன்னுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். வேலை ஸ்தலத்தில் ஐயா நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஐயா, இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் அந்த இடத்துல உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ அதே இடத்தில் கர்த்தர் உனக்கு 2 மடங்கு வெட்கத்துக்கு பதிலாக 2 ஆசீர்வாதத்தை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார். நீங்க கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். இப்போ வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் எதை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னால் ஜெயத்தை கொண்டு வரும். இன்றைக்கு ஜெபத்தை விட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா தயவு செய்து வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை அனுபவத்துக்குள்ளாய் கொண்டு வாங்க, வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு கொண்டு வாங்க. ஐயா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தை நேரத்தை செலவு பண்ணுவையா. இந்த 2 மணி நேரம் கர்த்தருக்காக நான் கொடுக்கிற நேரம், அதை கர்த்தருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது ஐயா. நீங்க செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆபிரகாம் லிங்கனை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, அவருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒரு முறை ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்டாராம், ஐயா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் ஜெயமாக இருக்கிறதே ரகசியம் என்ன ஐயா? எந்த ஒரு காரியமும் நமக்கு ஜெயமாக இருக்குது, ரகசியம் என்ன? அப்போ ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், நாளைக்கு நீங்கள் விடியற் காலையில் 5 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு பிரசிடெண்ட், அமெரிக்கா தேசத்தின் பிரசிடெண்ட் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாருன்னும் பொழுது நேரத்தில் சரியாக இருக்கணும்னு அந்த பத்திரிகை ரிப்போர்ட் 4 மணிக்கெல்லாம் போய் அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் போயிட்டாராம். அப்போ அவருடைய இருந்த அறையில் லைட்டுக்கு எழுச்சிக்கிட்டே இருந்ததான். அப்போ இவருக்கு ஒரு சந்தேகம், எனக்கு தானே ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, 5 மணிக்கு தான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட், ஆனால் இதுக்கு முன்னாடி எங்கே இருக்கிறாரு, யார் பேசிக்கிட்டு இருக்கிறார், அவர் பேசுகிற சத்தம் கேட்க, யாரோட பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம். உடனடியாக 5 மணிக்கு கதவு திறந்த உடனே உள்ளே போன உடனே ஆபிரகாம் லிங்கன்கிட்ட கேட்டார், ஐயா எனக்கு தானே ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், பரலோகத்தின் தேவனிடத்தில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கை, அந்த வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை தான் என்னை இந்த இடத்துல அமெரிக்கா ஜனாதிபதியாக என்னை கொண்டு வந்திருக்கு. அதனால் எந்த சூழ்நிலையிலும் நான் காலையில் வழக்கமாய் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நான் விடுவது கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த ரிப்போர்ட்டர் அறிந்து கொண்டாராம், ஜெபம் இவருடைய வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறது. அந்த வழக்கமான ஜெபம் ஆபிரகாம் லிங்கனுடைய எல்லா காரியத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறது என்று சொல்லி, இந்த நாளிலும் கர்த்தர் வழக்கமாய் ஜெபிக்கிற உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்றைக்கி தோற்று போயிருக்கலாம், ஏன் வழக்கமாக என்னால் ஜெபிக்க முடியலையா, நான் அதெல்லாம் விட்டுட்டேன், இல்லை, இன்றைக்கி புதுப்பித்து கொள்ளுங்க, வழக்கமாய் அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. ஒரு நாளில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். உலகத்தில் உங்களை நெருக்குகிற ஆயிரமான சிங்கங்கள் இருக்கலாம். தாவீது சொல்லும் பொழுது, ஐயா என் ஆத்துமா சிங்கங்களுக்கு நடுவே இருக்குது ஐயா,
கவலைப்படாதீங்க, சிங்கம் உங்களை சேதப்படுத்த முடியாது. தானியேலை பாதுகாத்தவர் உங்களையும் பாதுகாப்பார், உங்களையும் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.